இன்னைக்கு மண்டே நைட்ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி வீடியோவை பார்க்கலாமா? இன்னைக்கு மண்டே நைட்ரா ஓபன் பண்ண உடனே சிஎம் பாங் தான் ரோமன் ரெயின்ஸை பற்றியும் டபிள்யூடபிள்யூ பற்றியும் கழுவி ஊற்றினாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தின் மூலியமாக தான் டபிள்யூக்கு வந்தாராம். அது மாதிரி டபிள்யூ வந்து இப்போ கொள்ள ரேட்டில் டிக்கெட் ரேட்லாம் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பங்கு பேசியிருப்பாரு. எல்ஏ நைட்டுக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்ச்சில் தெரியாதனமாக ஸ்பீடோடைய இன்டர்ஃபேனால எல்ஏ நைட்டு தோத்துட்டாரு. கடுப்பில் எல்ஏ நைட் ஸ்பீடு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்பீடு குரலி வித்தியெல்லாம் காட்டுறாருங்க. அண்ட் ஃபைனலி விஷன் டீம் வின் பண்ணதுக்கு காரணம் வந்து ஸ்பீட் தானே. அதனால எல்ஏ நைட் வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்டிருப்பாரு. இதனால ராஜ் ஜெனரல் மேனேஜர் அபிஷியலி ரெசல்மேனியால உங்களுக்குள்ள ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லாஸ் அமெரிக்கானாஸுக்கும் பென்டா டிராகன் லீ மற்றும் ஜிவன் இவன்ஸுக்குள்ள 6 man டாக் டீம் மேட்ச் நடந்திருக்கும். இதில் ஜிவன் இவன்ஸ் பென்டா டிராகன் லீ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ரே மிஸ்டீரியோ தனக்கும் இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப் வேணும், அதனால நானும் லேடர் மேட்ச்ல இருக்குதேன் அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரே மிஸ்டீரியோவும் ரெசல்மேனியால மேட்ச் உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளே இயோ ஸ்கை டாக் டீமாக இணைந்து பி ஃபார்ம் மற்றும் மிஷின் கூட மாட்டிருப்பாங்க. இதில் இயோ ஸ்கை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பி ஃபார்ம், மிஷின் மற்றும் ஜேடுக்காரர்கள் 3 பேரும் சேர்ந்து ரியா ரெப்ளேடைய கண்ணு முன்னாடியே பயங்கரமாக ஒரு ஸ்டிக்கை வச்சு இயோ ஸ்கையை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்தது. மெயின் ஈவெண்ட்டாக நம்ம ஓபா ஃபெமியோடைய கான்ட்ராக்ட் சைனிங் தாங்க நடந்தது. அட ஓபா ஃபெமி இன்னைக்கு சரியான கொலவெறியில் இருந்திருக்காரு போல இருக்குதே. இன்னைக்கு ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்குமான ரெசல்மேனியா மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடந்தது. பிராக் லெஸ்னர் வந்துட்டாரு. ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வரலாம் பார்க்கும்போதே ரிங்கில் இருந்தே பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலளி கொடுக்கும் விதமாக பிராக் லெஸ்னரை தூக்கி எரிஞ்சிருப்பாரு பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுறதை பார்த்துட்டு இந்த ட்ரிபிள் ஹெச் 2 பேரையுமே தடுத்து நிறுத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ண விதம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. ஓபா ஃபெமி இன்னைக்கு பிராக் லெஸ்னருக்கு நிகராகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டார். இந்த ஸ்டோரி பயங்கர ஹைப்பும் கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஓபா சப்போர்ட்டா இல்லை பிராக் சப்போர்ட்டா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.